இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இயேசுவை மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் அன்று முனை சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் அன்று முனை சாட்சியாய். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே இனிமையான சோழர்கள் என்ற திறவை மாதத்தின் முதற்கிழமையிலே இயேசுடைய திருதி அன்பை நினைவு கொண்டு நண்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், நன்மை நாங்கள் ஆழமாக பற்றி கொள்ள வேண்டும் என்று திறவை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. அத்தோடனுடைய திறவை இன்றைய நாளிலே புனித நிக்கலாஸ் அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. இவ்வாறு அவர் ஏழைகள் மட்டிலே கரிசனை கொண்டவராக ஆயராக வந்து ஏழை மக்களுக்கு பணிவிடை செய்தார். நாங்களும் அவ்வாறு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த வழியை வர கேட்டுக்கொள்வோம். சோரசோரிகளே தூய மறைநிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பொருட்டு எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாக்கி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரோம். ஆண்டவரே இரக்கமாயிரோம். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா அன்பார்ந்த திருமணிதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் மக்களுக்கு புரிந்து வருகின்ற மிக நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். அவ்வாறு உணவு கொடைகளின் ஊற்றாகி இதயத்திலிருந்து பொங்கி வழி மரலை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. ஆண்டவரை முதரக்கத்தை தாழ்வணிந்து வருகிறோம். ஆயிராவது நிக்கலோசனுடைய பரிந்துரையின் உதவியினால் நாங்கள் இடல் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க பெற்று முன்பின் பாதையில் விளைந்து செல்வோமாக. உமோடு பரிசுத்த ஆவினக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, திருவசனங்கள் 17 தொடக்கம் 24 வரை. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாட்களில் காது கேளார், ஏட்டுச்சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிலில் இருந்தும் மயிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ராயேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டங்கொள்வோர் அழிந்து போவர்.
அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடறச் செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது, இனி யாக்கோப்புக்கு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிறி போவதுமில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலை பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ராயலின் கடவுளின் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரை ஏற்றுக்கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடக்க வேண்டும்? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவருக்கு ஒரு திருவிழத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நல்களை காண்பேன் என்றும் நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, நீ ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 தொடக்கம் 31 அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனை எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அவர் பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள். பின்பு அவர்களின் கண்களை தொட்டு, நீ நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தில்வாறு ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகின்ற முன்னுரையாக அவர்களுடைய வளமான எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையோடு அவருடைய பயணங்கள் அமைய வேண்டும் என்று விரும்புகின்றார். நாட்களில் காது கேளாரோர் எட்டுச் சொல்லின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் கார் இருளில் இருந்து மையிருளில் இருந்து விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரின் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ராயல் தூயவரின் அகமகிழ்வர்.
கொடியோர் இல்லாத ஒளிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர், தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர், ஒருவர் மேலும் போய் குற்றம் சாட்டி நீதி தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்றார். இவ்வாறு ஆண்டவருடைய இந்த ஆச்சரியமான செயல்கள், அற்புதமான செயல்கள் பார்வையற்றவர்கள், கற்கும் செவியிலே திறனற்றவர்கள், வாழ்க்கையில் பலவிதமான இடர்களுக்குள்ளானவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் புரட்டி போடுவார் என்று இறைவன் ஏசாயா வழியாக முன்கூட்டியே இஸ்ராயேல் மக்களுக்கு முன்மொழிந்திருந்தார். அத்தகைய எதிர்பார்ப்பை அவர்கள் காத்திருந்து அத்தகைய அற்புதமான செயலை செய்கின்றவர் இவ்வாறு அவரிடத்திலிருந்து தோன்றுவார், தாவீதின் மரபிலே தோன்றுவார் என்று ஆண்டவர் முன்குறித்து சொன்னது இவ்வாறு நிகழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியில் இவ்வாறு ஆண்டவருடைய இயேசுனுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றுமே இவ்வாறு வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒன்றாக, வாழ்க்கையை மாற்றின ஒன்றாக ஆண்டவர் தாமே, ஆண்டவர் இயேசு தம் இருப்பிடத்திலிருந்து மக்களை தேடிச் சென்றவராக, யாரெல்லாம் நோயிற்றிருந்தார்களோ, யாரெல்லாரும் வாழ்க்கையிலே பல்வேறுவிதமான துன்பங்களில் அமர்த்தப்பட்டிருந்தார்களோ, வாழ்க்கை பழுவினால் அவர்களெல்லாம் வாழ முடியாமல் தத்தளித்தார்கள், அவர்களை தேடிச் சென்றார். நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் எல்லோரும் குணமடைந்தார்கள், ஆசீர்வாதம் பெற்றார் என்பதை நாங்கள் அறிகிறோம். அவ்வாறு தான் இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்ட இந்த 2 பார்வையற்றவர்கள் இயேசுவை நோக்கி, தாவீதின் மகன் எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவரை தொடர்ந்து அவர் பின்னாலே போகிறார். காரணம், ஆண்டவர் இயேசு எங்களுக்கு பார்வை தருவார், வாழ்க்கையை வளமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு பின்தொடர்ந்தார்கள். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். அதாவது அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த கதி இலக்கை அடைய அந்த நேரம் வந்த பொழுது, அவர்கள் அவரிடம் வந்த பொழுது இயேசு அவர்களை பார்த்து, இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அவர் ஆமையா என்றார்கள். பின்னர் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடி உங்களுக்கு ஆகட்டும் என்று அவளுக்கு விடுதலை கொடுத்தார், வாழ்வு கொடுத்தார். அவர்கள் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றினார்னு சொல்லப்படுகின்றது. இனி அருமையான சூழல் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த அற்புதமாக மக்களை தேடி வந்தவர், நம்பிக்கையோடு யார் யாரெல்லாம் அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழித்த அதே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை அதை செய்து கொண்டே இருப்பார், செய்வார். நாங்கள் சலனமுற்று போகக்கூடாது, நம்பிக்கை தளர்ந்து போகக்கூடாது. அற்ப சொற்ப குழப்பங்களினால் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்ற முடியாமல், அவரை தேட முடியாமல் நாங்கள் களைத்து போய் நாங்கள் ஓய்வெடுக்க முடியாது, தொடர வேண்டும். இந்த பார்வையற்ற 2 பேரும் அவர்கள் கத்திக்கொண்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அவர் நாங்கள் வாழ்விலே எவ்வளவுதான் போராட்டங்கள், எவ்வளவுதான் எதிர்நீச்சல், எவ்வளவுதான் சவால்களை வந்து முட்டி மோதி எங்களை குழப்பினாலும் நாங்கள் நிலை குலைந்து போகாமல் அவரை பின்தொடர்கின்ற பொழுது அவர் எங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வார். இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகிற பெருவிழா புனித இவ்வாறு இன்றைய வாழ்விலே எங்கள் வாழ்விலே என்றும் ஒளியூட்டம் கொடுத்த அவருடைய வாழ்வை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு சின்ன ஆசியாவிலே பிறந்தவராக வாழ்ந்த இந்த புனிதர் 4ஆம் நூற்றாண்டிலே சின்ன ஆசியாவிலே லீசியான் நாட்டிலே பிறந்தவர். இவ்வாறு அவருடைய வாழ்க்கை என்றும் ஏழை எளியவர் மட்டிலே கரிசனை கொண்டதாக இருந்ததை நாங்கள் மறக்க முடியாது. அவருடைய வாழ்வு இவ்வாறு நிக்கலஸ் அவர் ஆயராகி மக்கள் மட்டிலே பணிபுரிந்தார். ஒரு அழகிய கதை சொல்லப்படுகிற சம்பவம், ஒரு குடும்பத்திலே 3 பெண்கள் இருந்தார்கள். இந்த தந்தை 3 பெண்களுக்கும் மனம் முடித்து குடிப்பதற்கு பணம் இல்லை. எனவே தன்னுடைய பிள்ளைகளை தீய வழியிலே விட வேண்டும் என்று சோசித்து கொண்டிருந்த வேளையிலே நிக்கலஸ் இதை அறிந்து நள்ளிரவிலே போய் அந்த திருமணத்துக்கு தேவையான பணத்தை வீட்டுக்குள்ளே போட்டுவிட்டு ஓடி போய் விட்டார். அதன் பின்னர் தந்தை இந்த பணத்தை எடுத்து அந்த மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் சொல்லப்படுகிறது. அவ்வாறு 2வது பிள்ளைக்கும் அவர் இவ்வாறு தான் அடுத்த தடவை சென்று அந்த தேவையான பணத்தை கொடுத்து சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. 3ஆம் தடவை இவ்வாறு அவர் அந்த வீட்டுக்குள்ளே பணத்தை எறிந்து போகின்ற பொழுது தந்தை அவரை யார் என்று கண்டு கொண்டார். அவர் அற்புதமாக பணி செய்கிற நிக்கலஸ் தான் நாங்கள் சாந்த குலோஸ் என்று அழைக்கின்றோம். கிறிஸ்மஸ் காலங்களிலே பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கு நன்கொடைகள் வழங்குகிறவராக அவரை கருதுகின்றோம். எனவே இவ்வாறு நிக்கலஸ் ஆயர்
ஏழைகள் மீது கரிசனை கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் கொண்டு அவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவ்வாறு துணை செய்தார். அவ்வாறு நாங்களும் இந்த பணியை ஏழைகள் மட்டிலே அடுத்த மட்டிலே கரிசனை கொண்டு ஆண்டவரிடத்தில் எதிர்நோக்கு கொண்டு நம்பிக்கையோடு வாழ இந்த பலியிலே தொடர்ந்து செபிப்போம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை குறித்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொண்டீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உவந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உவந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பாளிப்பவரே, உலகத்தை அன்பாளிப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரியினுடைய உங்களதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையனுக்கு நலனுக்காகவும் மது கைநிலையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பால் நம்முடைய திருமணி இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கிரலும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உந்ததாக எங்கள் பாவங்களை கழுவாயாகவை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்முடையவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர்முடைய ஒரே புறான திருமணங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசனாகவும் அக்களிப்பின் தைலத்தினால் அற்பொழிவு செய்தீர். இவ்வாறமதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்திலே தம்மை அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு முற்பளிக்கும் அருளையாடங்களை நிறுவினாரும். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உம்மை ஆட்சிக்குட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லாத மாண்புடைய உமக்கு கையளித்தார். அவ்வாறு அது உண்மையும் ஓங்கும் புனித மரணம் நிறைந்த ஆட்சியாகும், அன்பும் அமைதி நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானக தூதன் முதன்மை வானதூதரோடு அணியில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முதல் ஆட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகையுடைய ஆவியை பொழிந்தத காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமேற விருந்தி அருந்திய கிண்ணத்தை எடுத்து நின்று செலுத்தி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் விருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காக பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணன்று ஊழியம் புரிய தகுதி உள்ளவங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபை நினைவு கூர்ந்தருளும் உங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாரிஸ் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையாகிய அனைவரோடு உடைய திறவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நீர் உலகிருந்து நீர் அழைத்து கொண்ட யக்கோ அன்னம்மா, ஆண்டன் விக்டோரியா, லில்லி தவசாயம், அடக்கலமரியை, ஜெனிஸ்டன், எதிர்மன சிங்கி, அன்னமலர் இறந்த அனைத்து ஆன்மாக்கள் இவர்களுக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் யாவருமே உடைய திருமகனோடு அவருடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்தவர்கள் மீட்பிலும் அவரை போலிருக்க செய்தரணும். மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் தூயிலமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோர் நம்முடைய திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவர் கணவராம் யோசேப்பிட திருத்துதர்கள் புனித யோசவாஸ், நாங்கள் விழா கொண்டாடுபடுத நிக்கலஸ், மது பங்கின் பாதுகாப்பு திருமடுக்கு யோவான், இந்த உலகனை மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. முற்பினங்களில் ஆர்த்தனை பற்றி இயேசு கேட்பது பிரகாரம் உன்னத தந்தை நோக்கி நம்பிக்கையோடு செபிப்போம். உன்னதிருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் துயரென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரை நாங்கள் சிந்திக்கிற தீமைகள் துன்பங்கள் நினைத்திருந்த மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்படியமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய அப்போஸ்தலருக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமுடிதவை நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோரும்.
இதெல்லாம் நான் தகுதியற்றவன் ஆத்மம் சொல்லு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அடையாளம் எங்களை புனித அன்புத்தியினால் பற்றியே செய்வதாக. இவ்வாறு நாங்கள் நம்முடைய திருமகன் அன்றும் இருக்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிலே அவரே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. நன்று வாழ்ந்து ஆட்சி செய்தோர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களில் ஒரேயும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனை மயிலவரையும் அன்பு செய்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. யூபிலி ஆண்டு வேண்டுதல் சபம். உணர்ந்திருக்கிற தந்தையே, நம்முடைய திருமணமங்கள் சோனமாக இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் ஞானம் இதயங்களில் உண்டியுள்ள அன்பின் சுவாலேயும் அரசின் வருகைக்கான புனித நோக்கை நம்மில் முன்னட செய்வதாக. மகள் சக்திகள் வெல்லப்பட்டு முதமாட்சி அன்னன்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தரலும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக நம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை நம்மில் பொழிவீராக. யூபிலின் அருள் உன்னத செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பணிகளான நம்மிடம்
இந்த நாளுங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. அவளும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.